ஸோ ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து விக்சித் பாரத் ஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி, ஸோ விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆக்ட், அந்த பில்லை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்கீமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ரொம்ப ஈஸியான ஸ்கீம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேர் மாற்றப்பட்ட ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாமா, பேர் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னோம். இல்லை, சரி, வந்து ஒரு புது பில் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறையா வந்து கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். மேபி வந்து உங்கள் ஃபேமிலியிலே யாராவது ஒருத்தவங்க கூட அது வந்து போயிருந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றதுல வந்து நிறைய சேஞ்சஸ் உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு புதுசாக மாறி இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த விக்சித் பாரத் ஜி ராம்ஜி ஆக்ட் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இதை மாற்றிருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதை வந்து முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மன்ரேகா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஸ்கீமுடைய பேரை மாற்றி விக்சித் பாரத் ஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி இதனுடைய பேரை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ எதுக்காக இதை மாற்றிருக்காங்க அப்படின்னா, விக்சித் பாரத் 2047. ஸோ நம்ம வந்து இந்தியா அப்படின்னு ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாறுறதுக்கான கோலுக்காக இந்த பெயர் மாற்றம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதில் அடுத்த எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது 125 நாள் வேலை திட்டமாக மாறியிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் பர்டிகுலராக இதை மாற்றதுக்கப்புறம் இதில் வேலை செய்யக்கூடியவங்க பர்டிகுலராக ஒரு 4 ஏரியாவில் தான் ஸ்பெசிஃபைடாக வேலை செய்யணும் அப்படின்றதையும் மாற்றிருக்காங்க. ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இல்லாமல் ஸ்ட்ரென்தன்ஸ் த டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். ஓகேவா? டீசென்ட்ரலைஸ் அதாவது ஒரு கிராம பஞ்சாயத்து அவங்க டிசிஷன் எடுத்துக்கலாம், என்ன வேலை செய்யணுன்ற முடிவை அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குது. ஸோ சென்ட்ரல் என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை செய்யணும் அப்படின்றது இல்லாமல் இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்காக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஒரு டிமாண்ட் டிரைவிங் ஸ்கீமாக இருந்தது, இப்போ சப்ளை டிரைவிங் ஸ்கீமாக மாறி இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே என்னென்ன அப்படின்னா, நம்ம வந்து இதை பின்னாடி அப்படியே ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டீட் ஆக்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து இந்த ஸ்கீம் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, கேரண்டி அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டால் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 100 நாள் வேலை செஞ்சேன்னா உனக்கான கூலியை வந்து நான் 100 நாள் தருவேன். 100 நாளில் வந்து உனக்கு இன்கேஸ் ஒரு வேலை இல்லை அப்படின்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு அலோகேஷன் ஃபண்ட், அதாவது ஒரு காம்பன்சேஷன் அப்படின்றதும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூரல் சைடில், ஓகேவா, ரூரல் சைடில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரூரல் சைடில் வந்து எல்லாருக்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது குறைஞ்சது ஒரு 100 நாள் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம். ஸோ இதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ ஒரு அர்பன் சைடில் இருக்கும் அப்படின்னா, அர்பன் சைடில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே வந்து அன்றாட ஒரு வேலைக்கு போவாங்க. ஈவன் இன்ஃபார்மல் ஒர்க்கில் இருந்தாலுமே அவங்களுக்கு டெய்லி வேலை அப்படின்றது கிடச்சிரும். ஸோ அர்பன் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி வேலைக்கு போனால் தான் அவங்க வந்து அந்த நாட்களை வந்து ஓட்ட முடியும். ஆனால் வேறஸ் ரூரலில் அப்படின்றது கற்றுனா இப்போ வரைக்கும் கிடையாது. ஈவன் கிராஜுவேட்ஸ் கூட டெய்லி வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து அந்த அளவுக்கான ப்ரெஷர் கிடையாது. பட் ஆனால் அர்பன் சைடில் இருந்தோன்னா அப்படியா, வீட்டில் கூட இருக்க முடியாது. ஆப்வியஸ்லி வேலைக்கு போகணும். ஒன்ஸ் ஆஃப்டர் த காலேஜ் வேலைக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல லைஃப் அப்படின்றது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ரூரலில் போயிட்டுருக்கும். ஸோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருந்திருந்தாலும் அவங்களுக்கு வேலை வேணும். ஸோ கையில் வந்து காசு அப்படின்றது தேவை அப்படின்றதுனால வந்து கவர்மெண்ட்டால் எடுக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் மிஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து எல்லாருமே வந்து வெல்கம் பண்ண ஒரு விஷயம். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவல் பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து இந்த ஸ்கீமை வந்து வரவேற்றாங்க. அதாவது ஒரு பெஸ்ட் ஸ்கீம், அதாவது ஒரு ஃபார்மர் ரூரல் சைடில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இந்த ஸ்கீம் இன்சூரன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்ற அளவுக்குலாம் சொன்னாங்க. ஓகேவா? இன்சூரன்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து இந்த ஸ்கீமை அடாப்ட் பண்ணி ஆப்ரிக்காவில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஹை இம்பேக்ட் க்ரியேட் பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ ஓகே, ஸோ அதை வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமை வந்து இப்போ வந்து விக்சித் பாரத் கேரண்டீட் ஃபார் ராஜர் அண்ட் அஜ்விகா மிஷின் கிராமின் அப்படின்ற ஒரு பேர் வந்து மாற்றியிருக்கிறாங்க. இப்போ இந்த பேர் மாற்றினதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இதில் வந்து பிரச்சனை அப்படின்றது இல்லை. ஸோ மாறியிருக்காங்க. ஸோ இதோட கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோட லாஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத
ஜஸ்ட் வந்து ஓவரால் பார்த்துக்கலாம். ஸோ இது முக்கியமாக மாற்றினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விக்சித் பாரத் நம்ம ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கணும், 2047 இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கோலுக்காக மாற்றிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து 2047 கண்டிப்பாக மாறணும் அப்படின்றதுக்கான வந்து ஒரு இதுதான், ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ பை டூயிங் திஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ஜிடிபி ஸோ ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும் அப்படின்னா ஜிடிபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் வேணும், எம்ப்ளாய்மெண்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங்லேயே வந்து பெஸ்ட்டாக வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டாரில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த அஞ்சுமே தேவை. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ரெண்டுமே வந்து இந்த மன்ரேகா மூலியமாக வந்து நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் பை டூயிங் சம் சேஞ்சஸ். ஸோ அதுக்காக தான் வந்து இதனுடைய ஒரு கோல்ஸ் அண்ட் இதுக்குரிய செட் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சில விஷயங்கள்லாம் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதை பற்றினா ஏன் மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஓவரால் ஒரு ரிவ்யூ. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விக்சித் பாரத். ஸோ இதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, என்னென்ன மாற்றங்கள் இதில் வந்து பண்ணியிருக்காங்க, விஜி ராம்ஜி ஆக்டில் வந்து என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா, ஸோ மன்ரேகா அப்படின்ற ஒரு பெயரை மாற்றி விக்சித் பாரத்துக்கு அலைன் ஆகிற மாதிரி சில இதெல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றத 125 நாளாக மாற்றிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றப்போ வந்து போவாங்க, ஏதாவது குளத்தில் வளைஞ்சிருக்கிற அந்த வாட் டு சே அந்த கருவேல மரத்தை வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே ஏரியை வந்து சுற்றி தூர்வாரி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா ஸ்பெசிஃபைடாக ஒரு 4 ஏரியாஸ் இருக்குது. வாட்டர் செக்யூரிட்டி அப்படின்ற ஏரியா, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு, லைவ்லிஹுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்ற இந்த 4 ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரியான வேலைகளில் தான் வந்து இந்த வேலைகள் எல்லாமே இருக்க போகுது. அப்படின்றது முன்னாடி வந்து ரேண்டமாக இருக்கும். ஸோ எந்த வேலைகள் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ இப்போ வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பை டூயிங் திஸ் நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட்டையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து இந்த ஸ்கீமில் ஏற்படுத்தின மாற்றத்தினால நம்ம வந்து 2047 கோலை நோக்கி ஓட முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ்னால இது முடியும். அதே மாதிரி அந்த உள்ளூர் மக்கள் அந்த கிராம பஞ்சாயத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறாங்கன்ற முடிவை அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இது முன்னாடியுமே அதே தான். அதே மாதிரி சப்போர்ட் டு த அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களாம். என்ன அப்படின்னா 125 நாள் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அறுவடை டைம்லையும் விதைக்கிற நேரத்துலையும் வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. பை டூயிங் திஸ் அந்த டைமில் வந்து இந்த ஸ்கீம் அந்த 125 நாள் இருக்காதனால 60 நாள் அவங்க நேராக போய் விவசாயம் பண்ணி அதுலேயும் சம்பாதிக்கலாம். அந்த நாட்கள் இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் 125 நாள் இதில் வேலை செஞ்சு அவங்களால வந்து இப்போ பாருங்கள் 365 நாள் இருக்குது. 365 நாளில் வந்து ஒரு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விதைக்கணும், சரிங்களா, பயிரிடுவாங்க. ஸோ பயிர் இடுறதுக்கும் அதே மாதிரி அறுவடை பண்ணுறதுக்கும் மட்டும்தான் ஹியூமன் பவர் அப்படின்றது தேவை. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதா தண்ணி பாய்ச்சறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஹியூமன் பவர் அப்படின்றது பெருசாக தேவைப்படாது. அதனால் இங்கே மேலே 30 நாள் கீழே 30 நாள், ஸோ ஏதோ ஒன்று, ஸோ அந்த கணக்கில் வந்து அவங்க அங்கே போய் அங்கே சம்பாரிச்சுப்பாங்க. இந்த 30 நாள் அவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே வேலை இருக்கும், ஹியூமன் பவர் அப்படின்றது தேவைப்படும். ஸோ அதனால் வந்து அவங்க 60 நாள் அங்கே போய் சம்பாரிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 305 நாளில் 125 நாள் வந்து இங்கே வேலை பார்த்து அவங்களால வந்து ஒரு சைக்கிளாக வந்து அவங்களால வந்து இந்த வேலையை வந்து பார்க்க முடியும், அவங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு அதே மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிடிக்டபிள் ஃபண்டு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரு. இது என்ன அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ட்ரைவன். ஸோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி மன்ரேகாவில் ஜாயின் பண்ணி நம்மளால் வந்து சம்பாரிச்சுக்க முடியும். ஸோ யார் போனாலும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இது டிமாண்ட் ட்ரைவன், எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல போய் நான் வேலைக்கு அப்ளை பண்ணி அந்த வேலையை என்னால் வாங்கிக்க முடியும். பட் இப்போ அப்படியான்னு கேட்டால் கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி ஒதுக்க போகிறாங்க. அந்த ஒதுக்கின காசில் யார் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்ற மாதிரி மாடலில் ஒர்க் ஆக போதா, இல்லை வந்து ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 30 பேர் தான் வர முடியும் அப்படின்னா, ஸோ ஒரு கிராமத்தில் வந்து இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. இப்போ அந்த 100 பேர்
100 பேர் இருக்காங்க, ஒரு 100 ஃபேமிலி இருக்குன்னா அந்த 100 ஃபேமிலிலையும் ஒரு ஆள் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக போய் டிமாண்ட் தேவை, ஸோ இவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்றப்போ வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு 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 வில்லேஜுக்கு வந்து ஒரு 20 ஃபேமிலி தான் வர முடியும்னா 20 ஃபேமிலி தான், அதுக்கு மேலே 21ஆவதா ஒரு ஆள் வந்தாங்கன்னாலும் கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஃபண்டிங் அப்படின்றது அவ்வளோதான் வரும், அந்த 20 பேருக்கான சம்பளம் மட்டும்தான் வருமே தவிர்த்து அதில் வராது. ஸோ அந்த மாதிரி வந்து டிமாண்ட் ட்ரைவனை சப்ளை ட்ரைவனை இருக்க வேலைக்கான ஆட்களுக்கு தேவை பண்ணுற மாதிரி வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓவர் சைட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு, போயிட்டு அவங்க சும்மா உட்காந்துக்கிறாங்க இல்லை போகாமலே வந்து சம்பளம் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசம்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக வந்து ஸோ டெக்னாலஜியை வந்து இன்டகிரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்கீமாக இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் 2 பேருமே வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக மாறி இருக்கு. ஸோ முக்கியமாக வந்த சில மாற்றங்கள் அப்படின்றது இந்த விக்சித் பாரத் ஜி ராம்ஜி அப்படின்ற ஆக்டின் மூலியமாக இதுதான் மாறி இருக்கு. ஓகேயா? ஸோ இது எல்லாமே மாறி இருக்கு. ஸோ ஃபஸ்ட் இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சது அப்படின்றத பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூரல் சைடை பொறுத்த வரைக்கும், ஒரு ரூரல் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அர்பனில் டெய்லி வேலைக்கு போகணும், அந்த வேலை அப்படின்றது ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் ரூரல் சைடை பொறுத்த வரைக்கும் ரூரல் சைடில் எதுவுமே ஃபார்மல் செக்டாரே கிடையாது, எல்லாமே இன்ஃபார்மல் செக்டார் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நமக்கு வந்து வேலைவாய்ப்பு அப்படின்றது வந்து கவர்மெண்ட் மூலிமா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பண்ணுறதின் மூலிமா வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நிறைய மாற்றங்கள். ஸோ மக்கள் கையில் பணம் போயிருக்கு, ஓகேவா, பணம் போயிருக்கு. ஸோ வேலை வாய்ப்பும் இல்லாமல் வெறும் விவசாயம் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பணம் போய் அவங்களுடைய வறுமை வந்து நீங்கியிருக்கு பை இந்த 100 நாள் வேலை திட்டத்தில், ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இது பண்ணுறதின் மூலியமாக அது பண்ணதுனால வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து சோஷியல் எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது எங்கே இதுக்கான விதை அப்படின்றது போட்டிருக்காங்க அப்படின்னா ரூரல் மேன் பவர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து கிராஷ் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு 1971 மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், இது ரெண்டையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி லேட்டர் வந்து ஜவஹர்லால் ராஜர் யோஜனா அப்படின்னு சொல்லி 1993 மாறி இருக்கு. அதுக்கப்புறம் சம்பூர்ண கிராமின் ரௌஜர் யோஜனா அப்படின்னு சொல்லி 1999 மாறி இருக்கு, விச் கன்சாலிடேட்டட் இன்டூ. இந்த மாதிரியான பேர் மாற்றங்கள் எல்லாமே மாறி 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 வந்து அதுக்கப்புறம் எம்ப்ளாயி அஷூரன்ஸ் ஸ்கீம் அண்ட் ஃபுட் ஃபார் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற சில அன்எம்ப்ளாய்டு அண்ட் ஃபுட் செக்யூரிட்டிஸ்க்காக ஸ்கீம்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டாக இது எல்லாமே சேர்ந்து எதுக்காக புஷ் பண்ணியிருக்குன்னா 1977 மகாராஷ்டிரா எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் ஆஃப் 1977 புஷ் பண்ணி 2005 மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டாக இது வந்திருக்கு. ஸோ இதுக்காக அங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்து ஸோ கடைசியாக இங்கே தான் இது மாறி இருக்கு, ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக இவன் வந்து இப்படி மாறி இருக்கான். ஸோ இதுதான் வந்து மன்ரேகா ஃபார்ம் ஆகிறதுக்கான பின்னாடி இருந்த பேக்ரவுண்டு. அதை தொடர்ந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன்ரேகாவுடைய எவல்யூஷன். ஓகே, ஸோ மன்ரேகா எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மன்ரேகா வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த வில்லேஜே வந்து தலையிலாக மாற்ற போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ வந்து இப்படி இருக்க வில்லேஜை நான் இப்படி மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஸ்கீமோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா 100 நாள் வந்து மக்கள் வராங்கன்னா அவங்க கையில் காசை கொண்டு போய் சேர்க்கறது தான், பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ பேஸ்ட் ஆன் ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலைக்கான கூலின்றதை தாண்டி ரூரல் சைடில் இருக்க மக்களுக்கு காசு போய் சேரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்கீம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாரு. தென் லேட்டர் இது வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா உமன் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது 48%லேருந்து 58% ஆல்மோஸ்ட் இந்த 1 டிகேடில் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ ஆதார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ள இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாவர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, பாவர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 27%லேருந்து ஆல்மோஸ்ட் 5% அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த ஸ்கீம்னால் வந்து குறையப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருந்திருந்தாலும் நிறைய சில விஷயங்கள் வந்து நடக்கலை. என்ன, ஸோ நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து ப்ராப்பராக வந்து போய் சேரல, சில குளறுபடிகள் நடந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் இருந்தாலும் டீப்
பர் ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூஸ் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. மானிட்டரிங் அசஸில் வந்து சில கேப்ஸ் இருந்திருக்கு. ஸோ கண்காணிக்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ஃபிசிக்கல் ப்ராக்ரஸுக்குமான ஒரு ஒற்றுமை கிடையாது. அதே மாதிரி லேபர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல வந்து நிறைய மிஷின் யூசஸ் அப்படின்றது நடந்திருக்கு. அதே மாதிரி ப்ராப்பராக மிஷின்ஸ் யூசஸ் நடக்கலை அப்படின்றதும், அதே மாதிரி டிஜிட்டல் அட்டண்டன்ஸில் நிறைய பைபாசஸ், நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்றதையும், அதே மாதிரி ஓவராக ஒரு டைம் ஸோ மிஸ் appropriation accumulated and only a small portion of households were being able to complete the full of. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா நிறைய குளறுபடிகள், நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து 100 நாளே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் அப்படின்ற மாதிரி நிறைய சில குளறுபடிகள் வந்து இந்த மன்றைகள் நடந்திருக்கு. அதனால் இப்போது இந்த விக்சித் பாரத், இந்த கேரண்டீட் ஃபார் ராஜர் அண்ட் அஜ்விக் மிஷின்ஸ் ஆஃப் கிராமின் ஆக்டின் படி நிறைய ரிஃபார்ம்ஸ், ஸோ பயோமெட்ரிக்ன்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா ப்ராப்பர் மானிட்டரிங்கு, டிஜிட்டல் பைபாஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ப்ராக்ரஸ் ப்ராப்பராக இல்லை. அதே மாதிரி வந்து மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, லேபர் இன்டென்ஸ் ஒர்க்கில் வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அப்படின்றனால அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சரில் 6% 9% மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாஃபிங், ஒருத்தவங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரெமுரேஷன், ட்ரெயினிங், டெக்னிக்கல் கெப்பாசிட்டி, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் ஆல் ஆர் இன்சைட் த விக்சித் பாரத். ஸோ இதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்றது இதுலேருந்து என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்ற சில விஷயங்கள் இது எல்லாமே இதுக்குள்ளே வருது. சரிப்பா, ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 27% பாவர்ட்டிலேருந்து 5.3% பாவர்ட்டி வந்து இந்த மன்ரேகாவே குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் இந்த மன்ரேகா ஆரம்பித்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அஸ்பர் மன்மோகன் சிங் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாவர்ட்டியை எலிவேட் பண்ணணும், மக்கள் கையில் காசு போகணும், சப்ளை வந்து ஸோ மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும், ரூரல் சைடு வந்து எக்கனாமியை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான். காசு போயிடுச்சு, எக்கனாமி வந்து பூம் ஆகிடுச்சு, பாவர்ட்டி குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 2005க்கும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃபியூஷன் அப்படின்றது வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ மக்கள் கையில் எல்லார் கையிலையுமே வந்து டிஜிட்டல் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்றது உள்ளே போயிடுச்சு, இன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஓரளவு வந்து மேலே வந்துட்டாங்க. ஸோ ஓரளவு மேலே வந்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது டிமாண்ட் ட்ரைவன் ஜாபாக இருந்தது வந்து இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு இது எல்லாமே போய் சேரணும் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ என்னென்னா டிமாண்டை சப்ளையாக மாற்றுவோம். ஸோ இப்போ வந்து ப்ராப்பராகவே வந்து ஒரு வில்லேஜுக்கான சில மாற்றங்கள், ஸோ என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெவலப்டு கண்ட்ரி ஆகணும் அப்படின்னா வந்து அதில் ஆல்மோஸ்ட் மோர் தேன் 50% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரூரல் சைடில் இருந்து தான் வரணும். ஸோ எம்எஸ்எம்இஸ் தேவை, செல்ஃப் ஹெல்ப் தேவை, ஜாயிண்ட் லைபிலிட்டி, ஜாயிண்ட் லேபர்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ரூரல் சைடில் இருந்தாலும் ரூரல் சைடுக்கான இன்வால்மெண்ட் அப்படின்றது ஹெவியாக தேவை. அப்படின்றதுனால வந்து டிமாண்ட் ட்ரைவனாக, ஸோ யார் வந்தாலும் வேலைக்கு எடுத்து உனக்கு நான் சம்பளம் தருவேன் அப்படின்றத தாண்டி சப்ளை ட்ரைவனாக மாற்றிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டத்தை எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ஜஸ்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா நானும் கொடுக்குறேன், நீயும் கொடு, அப்போ நீயும் காசு கொடுத்தாதான் எல்லாருமே வந்து ப்ராப்பராக வேலை செய்வாங்க அப்படின்ற அக்கௌண்டபிலிட்டியை நீயும் எடுத்து அதை ப்ராப்பராக வந்து மானிட்டர் பண்ணுவ அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து வந்து இதை வந்து சென்ட்ரல் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக மாற்றுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இது வந்து போகிறதுக்கு முன்னாடி கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால் வந்து இதனுடைய காம்பனன்ட்ஸ் இது புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ சப்ளை ட்ரைவனாக மாற்றிருக்காங்க. ஸோ விக்சித் பாரத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் 100 நாள்லேருந்து 125 நாளாக வந்து இந்த நாட்கள் வந்து மாறி இருக்கு அப்படின்றதும், அதே மாதிரி வந்து எந்த வேலை வேணாலும் முன்னாடி பார்க்கலான் இருந்தது வந்து இப்போ எல்லாமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டபிலிட்டி, ஸோ பிளானிங், ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பிளானிங், அதே மாதிரி வந்து டெக்னாலஜி அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணுறது. ஸோ ஒரு ப்ராப்பராக வந்து இப்போ வந்து ஒரு குளத்தையே தூர் வாடுறாங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு தூர் வாடணும், எவ்வளோ தூரத்துக்கு ஏற்றணும், எந்த இடத்துல தண்ணி தேங்கணும்,
ஸோ எத்தனை நாள் ஒர்க் பண்ணணும், இது இங்கே பண்ணால் வந்து சேனல் எப்படி பண்ணுறது, இங்கே இருக்க வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பிளானிங் இது எல்லாமே பண்ணி உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 125 நாளாக மாற்றிருக்காங்க. முன்னாடி 100 நாளாக இருந்தது. அதில் 60 நாள் அப்படின்றது பேன் பீரியட் இருக்குது. அந்த 60 நாள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஈவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய பேன் அப்படின்றது இருக்கலாம். ஸோ தஞ்சாவூர் சைடு பார்த்துட்டோம்னா நெல் போடுவாங்க. ஸோ நெல் போடுறதுக்கு ஒரு டைம் இருக்கும். ஸோ அப்போ மட்டும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த 30 நாள் அப்படின்றது வந்து இந்த ஸ்கீம் வந்து வேலை செய்யாது. அப்போ வந்து நீங்கள் அங்கே போய் வேலை செய்யுங்க, மிச்சம் 125 நாள் இங்கே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அதே இது தூத்துக்குடி சைடு தூத்துக்குடி வேண்டாம், இப்போ பொள்ளாச்சி சைடு போகிறோன்னா வந்து தென்னை மரம், ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் சோவிங்ஸ் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ சுகர் கேன் போடுவாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து வாழை மரம் நடுவாங்க. ஒன்றுக்கும் ஆனால் ஒரு கால சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு விவசாயம் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி அந்த பேன் அப்படின்றது இதாகும். ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி முன்னாடி யாராவது ஒருத்தவங்க அப்ளை பண்ணி 15 நாளுக்குள்ளே வேலை கிடைக்கல, எந்த வேலையும் வரல அப்படின்னா அதற்கான காம்பன்சேஷன் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முன்னாடி பே பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ விச் இஸ் 90% ஆஃப் வேஜஸ் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு, அதில் ஆகக்கூடிய செலவுகள், அது மட்டும் இல்லாமல் காம்பன்சேஷன் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். ஏன் காம்பன்சேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து லெவலில் தான் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்க. எல்லாருக்கும் என்னென்ன வேலைகள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவும் எடுப்பாங்க. இப்போது அந்த வேலை என்னன்னு சொல்லி டிசைட் பண்ணாமல் வில்லேஜ் பஞ்சாயத்து அலக்கடிக்கும் போது யாருக்குமே எந்த வேலை இல்லை அப்படின்றப்போது ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்காம பண்ணுற ஒர்க் என்னது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் ப்ராப்பராக இல்லைன்னு. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் ப்ராப்பராக இல்லைன்னா காம்பன்சேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒழுங்காக வேலை செய்யலைன்றப்ப தான் காம்பன்சேஷன் அப்படின்றது வரும். ஸோ அதனால தான் காம்பன்சேஷன் அவங்க பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ சேலரி ஃபுல்லாகவே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து இது கொடுப்பாங்க. ஸோ காம்பன்சேஷன் 15 டேஸில் வந்திருக்கணும். சேலரி அப்படின்றதும் 15 டேஸில் வந்திருக்கணும். ஸோ இப்போயும் அதே மாதிரி தான். ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதில் வரணும். இல்லை காம்பன்சேஷன் அப்படின்றது 15th டேக்கு அப்புறம் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வாட்டர் செக்யூரிட்டிஸ், core rural infrastructure, livelihood related infrastructure and special work to mitigate the extreme weather factor. ஸோ இந்த 4 ஏரியா வந்து 4 ஏரியாவும் பின்னாடி பார்க்க போகிறோம். அப்படியே பார்ப்போம். ஸோ முக்கியமான விதைக்கிறது காரிஃப், ராபி அண்ட் ஜைட் அப்படின்றது தான். ஓகே. ஸோ இந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுடைய பேன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் செக்யூரிட்டி, ஸோ வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸு, அதே மாதிரி லைவ்லிஹுட் ரிலேட்டட் ஒர்க்ஸு, அதே மாதிரி கோரல் ரூரல் அண்ட் ஸ்பெஷல் ஒர்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் செக்யூரிட்டி. இப்போ வந்து என்ன தான் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ் சென்னை, கல்கட்டா, அதுக்கப்புறம் மும்பை, பெங்களூர் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கோ, அதை விட ஹெவியாக ஒரு வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்றது எங்கே இருக்குன்னா ரூரல் சைடு தான். விவசாயம் ஏன் பண்ண முடியல, தண்ணி இல்லைன்றாங்க, ஒழுங்காக தண்ணி இல்லைன்றாங்க. அப்போ வந்து ஒரு குளம் வெட்டணும், அப்போ ஏரியை பாதுகாக்கணும், ப்ராப்பராக வந்து மணல் நீரை ஆற்றுப்படுகையை பாதுகாக்கணும். ஸோ அதில் ஒர்க் பண்ணி அதில் எந்த விதமான செடி சத்தையும் வளர விடாமல் அதில் ப்ராப்பராக இருக்கும்போது மழை பெஞ்சு அதில் வந்து இதாகும். ஸோ போர் வாட்டரை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி டேம்ஸு, கெனல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் சுத்தப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கும் போது மழை பெய்யும் போது அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் ரீஸ்டோரேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி, இப்போ லைவ்லிஹுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னென்னப்பா அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் வந்து என்னதான் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி நெல்லை வந்து எடுத்தாலும் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? சம்பட யோஜனா அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள், ஃபுட் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான தேவையான ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஒரு காட்டுக்குள்ளே போய் வந்து எடுத்துகிட்டு வர்றது, அதே மாதிரி வந்து டைரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா மாடு இருக்குன்னா மாட்டு பண்ணைக்கான தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் பண்ணுது, ஆவின் பண்ணுதுன்னா அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்குக்கு வந்து வேலை செய்யலாம். மூணாவது, ஒரு ஊருடைய முக்கியமான தேவை என்னது? ரோடு, கிராம பஞ்சாயத்துக்கு வந்து பில்டிங் கட்டுறது, அங்கன்வாடி சென்டர்ஸை கட்டுறது, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அசட்ஸ், ஸோ குப்பை தொட்டிகளை வந்து உருவாக்கி, ஸோ அந்த
ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஸோ ஊரை சுத்தப்படுத்தி வைக்கிறதுக்கும் ரோடு ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோடின் மூலியமாகவோ கனெக்டிவிட்டி பெட்டராக இருக்குது அப்படின்றது மூலியமாகவோ நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ ஒரு ஊரில் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா ட்ராவலிங் டைம் 2 hours ஆகும். அது பை 50% 1 hour கட் பண்ணும் பொழுது நம்மளால் மார்க்கெட் இன்ஃப்யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து மில்கோடைய அதிகபட்ச எக்ஸ்பைரி டேட்டே 1 day தான். ஸோ 1 day அப்படின்றப்போ வந்து எனக்கு கனெக்டிவிட்டியின் மூலியமாக எனக்கு ஒரு 50% 4 hours ட்ராவல் பண்ணுறது 2 hours குறையிறப்போ எனக்கு வந்து அதை வந்து அர்பனுக்குள்ளே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த பாலை விற்று ஒரு விவசாயால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத மாற்றுறதின் மூலிமா வந்து மக்கள் நிறைய சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இது பண்ணுறது. அடுத்தது என்னதான் வந்து சென்னையில் வந்து அதிகமாக வெள்ளம் வந்து மழை பெஞ்சாலும் பெருசாக சென்னையை வந்து மீடியா சைடு ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு ஏரியா என்னென்னா வில்லேஜ் சைடு. ஆடு மாடுகள் அடித்து இழுத்துட்டு போயிடும். ஓகேவா? இப்போ வந்து ஆடு மாடு போகிற மாடே செத்து போயிடுச்சு, ஒரு இடி இடிச்சு ஒரு மாடு இறந்துருச்சு, இல்லை ஒரு வெள்ளம் வந்து ஒரு ஆட்டு மந்தை இறந்து போச்சு அப்படின்னா அந்த விவசாயம் யோசிச்சு பாருங்கள் அதுலேருந்து வெளியே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த வெதர் ஈவெண்ட்ஸ் அப்படின்றதும் கிளைமேட் சேஞ்சினால வந்து பயிர் இதாகிறதும் அதே மாதிரி வந்து இந்த பூச்சி அடித்து பயிரெல்லாம் நாசமாக போகிறதுனாலையும் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. அப்போ வந்து இதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஃபுட் ஷெல்டர்ஸ் அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஸு ஸோ இந்த மாதிரி வேலைகளில் வந்து ஈடுபடணும். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் ஏரியாஸில் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா. இது பண்ணுறதின் மூலயமா ஒரு வில்லேஜ் அப்படின்றது வந்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மாறும். ஸோ இது வந்து அதனால் வந்து இந்த 4 ஏரியாவில் ஒர்க் பண்ணும் அப்படின்னு. சரி ப்ரோ, அப்போனா வந்து இந்த இப்போ இந்த லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே நீங்கள் சொன்னீங்களே அந்த சம்பட யோஜனா அப்படின்னு. சம்பட யோஜனா இருக்கும், ஆனால் அதில் ஒரு மேன் பவர் அப்படின்றது விபி ராம்ஜியின் மூலயமா அந்த மேன் பவரை எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கீமுக்குள்ளேயும் 2 ஸ்கீமையும் வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ உனக்கு மேன் பவர் வேணுமா மன்ரேகால இதுலேருந்து எடுத்துக்கோ, விபி ராம்ஜிலேருந்து எடுத்துக்கோ. அதே மாதிரி ஜல்ஜீவன் மிஷினில் வந்து இது போடுறாங்களா, பைப்லைன் போடுறாங்களா, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மேன் பவர் வேணுமா இதுலேருந்து விபி ராம்ஜிலேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்டகிரேட் பண்ணுறதின் மூலயமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டையும் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்புகிறாங்க. அண்ட் பிஸ்னஸஸ். ஸோ வாட்டர் ஸ்கேர்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது மக்களுக்கான தேவை அப்படின்றதும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கான தண்ணி அப்படின்றதும் கிடைக்கும். ஸோ முக்கியமான 2 டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இதே பேஜில் நான் கிரிட்டிசிசமும் சொல்கிறேன், ஆனால் லாஸ்ட்டாக சொல்கிறேன். 100 days அப்படின்றது 125 days ஆகுது. மல்டிபிள் ஸ்கேட்டர்ட் ஒர்க்கை வந்து 4 கிளியர் ப்ரியாரிட்டிஸாக மாறி இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸோ 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கையும் காம்பன்சேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருந்தது அப்படின்றது இப்போது ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 60% சென்ட்ரல் கொடுக்கும், 40% அப்படின்றது வந்து ஸ்டேட்டு கொடுக்கும். ஸோ நார்த் ஈஸ்டனை பொறுத்த வரைக்கும் 90-10 100% அப்படின்றது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ராப்பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக மாறிடுச்சு அண்ட் மாறிடுச்சு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சரி நான் இதுக்கு முன்னாடியே சொன்னீங்களே ப்ரோ, இப்போ வந்து ஒரு வில்லேஜில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 ஃபேமிலி இருக்குன்னா அந்த 100 ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வேலை போட்டு அந்த 100 பேர் கொடுத்துருவாங்க. 101ஆவதா ஒரு ஃபேமிலி வந்து அதில் ஒரு ஆள் வந்து எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா அந்த டிமாண்ட் டிரைவனாக இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் வந்து மன்ரேகா. ஆனால் இப்போ இந்த 100 ஃபேமிலியில் எவ்வளோ பேருக்கு வேலை இருக்குன்றத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து முன்னாடி சொல்லிடுவாங்க, ஃபண்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இதில் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸையும் வந்து நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ எம்ப்ளாய் பண்ணிடுவாங்க. ஸோ விபி ராம்ஜியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான எம்ப்ளாயீஸை வந்து போட போகிறோம். அப்போது 30 பேர் தான் வந்து 30 பேர் அவங்க அலோகேட் பண்ண ஃபண்டுக்கு 30 பேர் தான் வந்து எலிஜிபிள். அப்படின்னா 31ஆவது ஆள் வந்தால் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு வேணும், எனக்கு இவங்களுக்கும் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த 30 பேருக்கான ஃபண்டு 60% ஃபண்டை நான் கொடுத்துருவேன். இவனுக்கு 31ஆவது ஆள் வரான்னா நீ பண்ணிக்கோ, நீ அந்த ஆளை சேர்த்து
நீ வந்து வேலை வாங்கணும் அப்படின்னா வேலை வாங்கிக்கோ. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த 31வது ஆளுக்கு 100% சேலரி அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஓகேயா? மன்ரேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு விவசாய இது வந்து பயிர்கள் அறுவடை இந்த ரெண்டு காலத்துக்குமே வந்து பாஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ 100 நாள் அப்படின்றது அங்கே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் அப்படின்றது வந்து அந்த பாஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் வேலை பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்து பாருங்கள். ஸோ 2 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விபியை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 நாள் இருக்குது இன்றைக்கி, அதாவது நாளைக்கு காலையில் வந்து எனக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து எனக்கு வந்து அறுவடை பண்ணணும் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அவரும் 300 சொல்கிறாரு. இங்கே போனாலும் எனக்கு 300 சேலரி. அப்படின்னா 2ல் ஏதாவது ஒரு நாளைக்கு போய் தான் 300 வாங்க முடியும். ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து அந்த டைமில் பாஸ் பண்ணி வைக்கும்போது எனக்கு அங்கே கண்டிப்பாக வந்து எனக்கு வேலை தேவை, அவர் எனக்கு வேலை கொடுத்துருவார். ஸோ அங்கே 300. அடுத்த நாள் போகும்போது இதே 100 நாளில் ஒரு நாளுக்கான வேலை வந்து எனக்கு அங்கேயும் இதாக போகுது. ஸோ 2ல் எங்கேயா ஒன்று போனால் எனக்கு மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து எனக்கு இது பண்ணுறதுனால எனக்கு எல்லா நாளுமே வந்து இந்த சேலரி அப்படின்றது கிடைக்குமே அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க. கிரிட்டிசிசம் வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ டிமாண்ட் பேஸ்டு ஃபண்ட் அப்படின்றது நார்மேட்டிவ் ஃபண்டாக மாறிடுச்சு. கிராம பஞ்சாயத்து தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து யாருன்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ் கன்வர்ஜென்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங் அப்படின்றது வந்து கிராம பஞ்சாயத்துக்குள்ளே அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஐடியாஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் டிஃப்ரென்சஸ். ஓகே, இதில் வந்து ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நான் மேலே சொன்ன அதே கதை தான். ஸோ வாட் அப்படின்றது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்றது சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக மாறிடுச்சு. இது எல்லாமே எதுக்காக அப்படின்றது, ஸோ பை டூயிங் திஸ் நம்மளால் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அசட் கிரியேஷன் அப்படின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது டெவலப் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே சொன்னால் நான் அதே கதை தான். 60-90% யார் யாருக்கு எவ்வளோ போகுது அப்படின்றதும் ஸ்டேட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்து இது பண்ணுறதுனால வந்துடலாம். சரிப்பா, இப்போ வந்து இது பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன வந்து இது இருக்குது அப்படின்னா வந்து லீடிங் டு த ஹையர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி 60 நாள் அங்கே போய் அங்கே வேலை பார்த்து 60 நாளைக்கான சம்பளம் வரும். அதுக்கப்புறம் வந்து 125 நாள் இங்கே வேலை பார்த்து இவங்களுக்கான சம்பளம் வரும். ஸோ மக்கள்கிட்ட இன்னும் நிறையா காசு வரும். ஸோ அதனால் வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர் ரூரல் ஏரியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண மூலியமாக ரோட் அண்ட் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மார்க்கெட்டை போய் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கதை ஒரு இது சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பை டூயிங் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் அசட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இது பண்ணுறதின் மூலியமாக வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஃபுட், ஸோ சாயில் கன்வர்ஷன், ஸோ எல்லாமே இது வழியாக இன்க்ரீஸ் ஆகும். 125 நாள் வேலை செய்கிறதுனால வந்து மக்களிடையே வந்து நிறைய பணப்புழக்கம் ஏற்படும். அதே மாதிரி வந்து 125 நாள், ஸோ 100 நாள் வேலையோட 125 நாள் இருக்குது அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளேஸ்டு, ஸோ எனக்கு வந்து இங்கே வேலை இல்லை அப்படின்றதுனால தானே எல்லாருமே வந்து மைக்ரேண்ட் ஆகி ஒரு ஏரியா இருந்தவங்க, ஸோ பீகார்லேருந்து இங்கே வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மைக்ரேஷன்ஸ் 125 நாள் கண்டிப்பாக இங்கே வேலை இருக்கும்டா, ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் வரதுனால வந்து எந்த பிரைப் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேபர் அவைலபிலிட்டி அப்படின்றது வந்து அந்த ஹார்வெஸ்டிங் பீரியடில் வந்து இருக்காது. ஓகேவா? இப்போ எல்லாருமே வந்து இப்போ அதே மாதிரி இருக்கப்போ வந்து இப்போ ஒரு விவசாயி இருக்கார். ஒரு விவசாயி வந்து 200 வேலைக்கு ஒரு நாளைக்கு கூப்பிட்றாரு. ஆனால் மன்ரேகாவுக்கு போகும்போது எனக்கு 300 அப்படின்றப்போ வந்து கண்ணை மூடிட்டு எல்லாருமே மன்ரேகாவுக்கு போவாங்க. அந்த விவசாயிக்கு வந்து தேவைப்படுறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து லேபர் அவைலபிலிட்டி அப்படின்றது இது மூலியமாக வந்து நமக்கு பெனிஃபிட்டாக அமையும். ஸோ இது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ப்ரிடிக்டிங் த ஒர்க், ஸோ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் பிளான் பண்ணி அந்த காசை கொடுக்க முடியும். முன்னாடி வந்து என்னென்னா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட் பண்ணாங்கன்னா பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து அந்த காசை வந்து எடுத்து கொடுப்பாங்க. இது ஸோ அதனால் எவ்வளோ செலவாகுது அப்படின்றது வந்து தெரியாது. ஏன்னா டிமாண்ட் ட்ரைவனாக இருந்தது. இப்போ வந்து நான் இவ்வளோ தான் ஒதுக்குவேன் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் அப்படின்றது வந்து உள்ளே வருது. ஸோ இது முன்னாடி இருந்தால் அப்படி தான் இருக்குது. ஸோ லீகல் ப்ரொடெக்ஷன் த்ரூ த மேண்டேட்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் 125 நாளாக மாறுது. டைம்லி அண்ட் டிரான்ஸ்போர்ட் த டிஜிட்டல் வேஜ் பேமெண்ட், ஸோ டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இதுக்குள்ளே வருது. டைரக்ட் பெனிஃபிட் ஃப்ரம் அன் இம்ப்ரூவ்டு வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரின் மூலியமாக இவங்க ஏற்படுத்துகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரின் மூலியமாக வந்து பெனிஃபிட்ஸ் டேரெக்டாக திருப்பி அவங்களுக்கு தான் வரப்போகுது. தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ். ஸோ இதில் யார் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படின்றப்போ வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கிராமின் ராஜர்
கேரண்டீட் கவுன்சில் அப்படின்றவங்க. ஸோ இவங்க வந்து பாலிசி மேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரிவ்யூஸ் பார்ப்பாங்க. நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஸ்டியரிங் கமிட்டி அப்படின்றவங்க வந்து ரிவ்யூஸ், அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இந்த வேலைகள் வந்து லீட் ஆகுது, ஸோ லீடிங், ஸோ பிளான்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றவங்க எவ்வளோ செலவாகுது, என்னென்ன ஆடிட்டிங் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அண்ட் கிராம சபா அப்படின்றது வந்து எண்ட் ஆஃப் த டே சோஷியல் ஆடிட்ஸ் எல்லாமே அவங்களே எடுத்து பார்த்து ஸோ எல்லா டிரான்ஸ்பரன்சியும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இவங்க என்னென்ன ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்றத தாண்டி யார் யார் இருக்காங்கன்றதை மட்டும் பார்த்தா போதும். சென்டர் அண்ட் ஸ்டேட் கிராமின் ராஜர் கேரண்டிஸ் கவுன்சில், நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஸ்டியரிங் கமிட்டி, பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கிராம சபா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வருது. ஏன் அப்படின்னா பயோமெட்ரிக் உள்ளே கொண்டு வராங்க, ரியல் டைம் மானிட்டரிங். ஓகேவா? ஸோ உள்ளே வந்து எந்தளவுக்கு டிமாண்ட் வருது, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து டேஷ்போர்ட்ஸில் போயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்ற டேஷ்போர்ட்ஸை வந்து இது பண்ண போகிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து இதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளான் பண்ணி கொடுக்கும், ஆடிட் பண்ணும், அதே மாதிரி ஃப்ராட்ஸ் எதாவது நடக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணும். அதே மாதிரி ஜியோ ஸ்பேட்டல் டெக்னாலஜி, ஒரு இடத்துல வந்து ஒரு குளத்தை தூர் வாடுறாங்க அப்படின்றப்போ தூர் வாடுறதுனால வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஜியோகிராஃபிக்கலாக சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சேட்டலைட் இமேஜஸ் மூலியமாக வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து பப்ளிக் டிஸ்க்ளோசர், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ வந்து இவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க, இவ்வளோ காசு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக டிஸ்க்ளோசர் பண்ண போகிறாங்க. அண்ட் சோஷியல் ஆடிட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். ஸோ ஓவராலாக இதை கன்க்ளூட் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு விக்சித் பாரத் அப்படின்ற ஒரு விஷனுக்காக வந்து மாற்றப்பட்ட ஸ்கீம் தான் வந்து இந்த மன்ரேகா அப்படின்றது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். அதை தாண்டி ஓகேயா, அதை தாண்டி இல்லை கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மன்ரேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம். ஸோ இதுக்கு இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ரொம்ப அதிகமாக வந்து ஸோ கிரிட்டிசிசம்ஸ்குள்ளே வந்துருச்சுல. ஸோ இங்கேருந்தே வந்து இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். என்ன அப்படின்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகமாக பயன்பட்ட ஒரு ஸ்டேட் யார் அப்படின்னா வந்து தமிழ்நாடு தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் இப்போ ஒரு 1 லட்சம் கோடி வந்து 1 லட்சம் கோடி வந்து இந்த மன்ரேகாக்கு அப்படின்னு சொல்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்குறாங்கன்னா அதில் 10% அப்படின்றது 10,000 கோடி வந்து கம்ப்ளீட்லி ஃபார் தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒதுக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஏன்னா வந்து இதோட இம்ப்ளிமெண்டேஷன், இதோட இன்டெகிரேஷன், மக்கள் ப்ராப்பராக இதை பயன்படுத்திக்கிட்டது, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் பெட்டராக இருக்கிறதுனால வந்து இதோட இன்ஃபியூஷன்ஸ் அப்படின்றது பெட்டராக இருக்குது. ஸோ தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போது பீகார் அப்படின்றது வந்து ஒரு பின்தங்கிய ஒரு ஸ்டேட் தான். ஆனால் அதில் வந்து இதோட இன்ஃபியூஷன் அப்படின்றது வெறும் 5% தான். யூபி நம்மளோட ஒரு பெரிய ஸ்டேட்ஸ், ஆனால் அவங்க 8% தான் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஹியூஜ் பெனிஃபிஷியரி யார் அப்படின்னா வந்து தமிழ்நாடு தான். ஸோ இப்போ வந்து இது பண்ணுறதுனால வந்து யாருக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகுதுன்னா மேபி தமிழ்நாடுக்கு வந்து அதனுடைய அலோகேஷன்ஸ் அப்படின்றது வந்து வரலாம். ஸோ அந்த அலோகேஷன்ஸோடைய கம்மியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு, ஏதாவது ஒரு ரிஸ்க்கு, ஸோ இவங்களுக்கு இந்த காசு அனுப்பலாமா வேணாமான்ற ஒரு சந்தேகங்கள் வருது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா வந்து அவங்களால வந்து இதோடைய கம்ப்ளீட்டான ஃபண்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக வந்து இந்த மன்ரேகா வந்து ஆக்டிவாக இல்லை. பிகாஸ் ஆஃப் நிறைய பிரச்சனை வருது அப்படின்றதுனாலையும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்றதுனாலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் கன்சென்ஸ்னால வந்து மேபி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்து பெரிய இம்பேக்ட் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக நடக்கும்ன்றது வந்து எனக்கு யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வேறு என்ன வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி வந்து இது பண்ணுறதுனால வந்து அவங்க வந்து நமக்கு வரக்கூடிய சோர்ஸஸை வந்து டைவர்சிஃபை பண்ணலாம். ஸோ நமக்கான வரக்கூடிய காசு எல்லாமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு ஆகக்கூடிய இம்பேக்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 5 கோடி பேர், ஸோ அப்ராக்சிமேட்லி 5 crores பெனிஃபிஷியரிஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. அப்படின்றது வந்து மன்ரேகாவில் பெருமையாக பேசப்பட்டிருந்தாலும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வெறும் 40 லட்சம் பேர் தான் வந்து இந்த 100 நாள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி அந்த சேலரிஸ் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. ஏன்னா மித்தபடி வேலை இருக்காது. ஸோ வேலை இல்லை அப்படின்றப்போ வந்து போட்டு வாங்க முடியாதுல்ல. ஸோ அதனால் 100 நாளைக்கான வேலையே இல்லைன்ற பட்சத்தில் 125 நாளைக்கு எப்படி வேலை இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. த ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து
இந்த டிஃபைன்டு ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றப்போ வந்து அதற்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்றது வந்து இந்த அன்ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் கிட்ட இருக்குமா அப்படின்றது கேட்டால் தெரில. ஸோ அதனால் பிளானிங் கமிஷன்ஸ் வந்து உள்ளே வந்திருந்தாலும் ஸோ அதுக்கான வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் ஸ்கில்லிங்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 to 6% பார்த்துருந்தோம். பட் அது எந்த அளவுக்கு ப்ராப்பராக இன்ஃப்யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியல, இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது தெரியல. அடுத்து இந்த சென்டர் அண்ட் ஸ்டேட் கோஆப்ரேஷன் இந்த 90-40% மாறி இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதில் ஒரு பெரிய பிரச்சனையே எங்கே நிற்கிதுன்னா இங்கே தான் இந்த 60-40 இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓவரால் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அந்த எக்கனாமிக் டேர்ம்ஸ் தான் கொஞ்சம் பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. இந்த ரெவன்யூ ரெசிப்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மின்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜிஎஸ்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூடக்கூடிய டேக்ஸ் எல்லாமே சென்ட்ரலுக்கு தான் போகுது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேஷ் இன்ஃப்ளோ, அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்றது மிக குறைவு. அதில் வந்து ஆல்ரெடி வந்து இதில் 40% கொடுக்குறப்போ வந்து அவங்களால வந்து பேர் பண்ணிக்க முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் வந்து அவ்வளோ செலவுகள் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் லிமிடேஷன்ஸ். ஸோ நம்மளுடைய லா புக்கின் படியும் சட்டத்தின் படியும் வந்து நம்மளுடைய டேக்ஸஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி தான் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 60-40 பிரிக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லிமிட்டேஷன்ஸ்னால, ஸோ அவங்களுடைய ஃபண்ட் அலோகேஷன்ஸ் வந்து லிமிட் பண்ணுறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான பேர்டன்ஸ் அப்படின்றது ஹெவியாகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஈவன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஓரளவு ஃபோர்காஸ்ட் பண்ணும்பொழுதே என்ன அப்படின்னா வந்து அந்த ஃபண்ட் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய பெனிஃபிஷியரிஸ் எனக்கும் வேணும்னு சொல்லி வரப்போ அப்போ அவங்களுக்குமே வந்து காசு யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சி அதை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கான ஃபண்ட்ஸ் இருக்காது அப்படின்றது வந்து தேர்டு கிரிட்டிசிசம். 4வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பாஸ் விண்டோ 60 நாள். நான் முன்னாடி ஒரு கதை சொன்னேன், 2 பேர் வந்தாங்கன்னா 2 இடத்துல ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும், அப்போ ஒரு சம்பளம் வந்து அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கதை சொன்னேன். இப்போ என்ன அப்படின்னா வந்து மன்ரேகா மூலியமாக ஒரு நாளைக்கு 300 ரூபா 350 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு சேலரியை வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுது, லோ வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணுது. இப்போ நான் சொன்னேன்னா 200 ரூபா 350 ரூபானா ஆப்வியஸ்லி மன்ரேகாவுக்கு தான் போவாங்க அப்படின்னு. அப்போது இந்த ஒரு லோ வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு விவசாயி, ஒரு கஷ்டப்படுற ஒரு நிலமே இல்லாத ஒரு விவசாயிக்கு வந்து 350 ரூபா மினிமம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு லோ வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த ஸ்கீம் அந்த 60 நாளைக்கு இல்லை அப்படின்றப்போ அந்த 60 நாளைக்கு அவனுக்கு வேலை இருக்காது. அப்போது ஒரு தொழிலாளி கூப்பிட்றாருன்னா 100 ரூபாய்க்கு அந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் அந்த 100 ரூபா வேணும்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலைக்கு போவான். ஸோ ஆல்ரெடி ஒரு லோ வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு லோ வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து இது இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த 60 days பாஸ் அப்படின்றது வந்து ஒரு பாசிபிளி வந்து அது வந்து ஒரு பெரிய பேக் ஃபயராக வந்து பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ டிமாண்ட் ட்ரைவன் வந்து நாமினேட்டிவாக போகும்பொழுது ஆப்வியஸ்லி யார் வேணாலும் வேலைக்கு வரலாம் அப்படின்றப்போ வந்து செலக்டடாக கொடுக்குறப்ப வந்து இதுக்குள்ளே வந்து இது இருக்குது. ஸோ டிமாண்ட் ட்ரைவன் யார் வேணாலும் வரலாம் அப்படின்றப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல இப்படி வரப்போ வந்து சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற மாதிரி சில கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே வருது. ஸோ இதுதான் ஓவராலாக வந்து இந்த விக்சித் பாரத்துடைய கம்ப்ளீட்டான ஒரு சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் எஸ்பெஷலி ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போங்க. ஏன்னா நிறைய கேள்விகள் இருந்தால் வரும். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஸோ கிளர்க்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஆர்ஆர்பி பிஓக்கு போகிறீங்க அப்படின்னா பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ. பை.